சோற்று கற்றாழை. இந்த கற்றாழைக்கு சித்த மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் இன்னொரு பெயர் குமரி. ஏன் குமரி என பெயர் வைத்தார்கள் என்றால், பெண்களுக்கு மிகச்சிறந்த அளவில், அதுவும் திருமணமாகாத பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் வலி, அதிக மாதவிடாயில் வரக்கூடிய அதிக இரத்தப்போக்கு, இன்னும் சினைப்பை நீர்க்கட்டிகள், வெள்ளைப்படுதல் என பல நோய்களுக்கும் சோற்று கற்றாழை மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது என்பதால் தான் அதுக்கு குமரின்னே பெயர் வந்தது என்று ஒரு வழக்கு சொல் உண்டு. இது மட்டும் இல்லை, இதுக்காக இது ஒன்லி பெண்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை என்று நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சோற்று கற்றாழை உடலின் சூட்டை குறைத்து குடல் புண்களை ஆற்றுவதற்கும் மிகச்சிறந்த ஒரு சாராக பேசப்பட்டு வருகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த சோற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய மருத்துவ கூறுகள் பல வகையிலையும் உடலுக்கு, அதனுடைய உடலின் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, குடல் புண்களை ஆற்ற வைக்கக்கூடிய தன்மை கொடுக்கிறது. அப்படின்லாம் இன்னைக்கு நவீன அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன் இருக்கு. அதனால வயிற்றில் வலி வருவதை குறைக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்றாங்க. புண் ஆற்றக்கூடிய தன்மை, ஹீலிங் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கற்றாழையை சொல்றாங்க. இப்படி பல அறிவியல் தரவுகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நவீன உலகத்திற்கு சோற்று கற்றாழையை நம் தமிழ் சமூகம் என்றோ ஒரு மிகச்சிறந்த கற்ப மூலிகையாக முன்னிறுத்தி இருக்கிறது. சோற்று கற்றாழை நாம் அவ்வப்போதோ தினசரியோ சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூலிகை சாறு.